ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க வெளியூர்லேருந்து மாப்பிள்ளையை வரவழைக்கிறாங்க. அப்போ கார்த்தி அந்த மாப்பிள்ளையை ஓட விரட்டி அடிக்கிறதுக்காக கார்த்தி ரேவதி மயில் வாகனம் இவங்க 3 பேர் சேர்ந்து திட்டம் போடுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இங்கே சாமுண்டீஸ்வரிட்ட சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருக்கா, கார்த்திக்கு தெரியாமல் தான் நம்ம ரேவதிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா கார்த்திக் கண்டிப்பாக சும்மா விட மாட்டா அப்படிங்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு சந்திரகலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. அதுபடி பார்த்தோம்னா ரேவதி கழுத்தில் அந்த மாப்பிள்ளையை தாலி கட்ட வைக்கிறதுக்காக ரேவதியை தூங்க வச்சு அவங்க கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது, இதை கார்த்தி எப்படி கண்டுபிடிச்சு தடுக்க போறாரு, என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தி சந்திரகலாட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் சாமுண்டீஸ்வரி கேட்டிருந்தாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் என் தங்கச்சிக்கு எதுவுமே ஆகல, அவன் நல்லா தான் இருந்திருக்கிறா, இந்த கார்த்தி தான் இந்த மாதிரிலாம் என் தங்கச்சியை போட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறான், உன்னை சும்மா விட மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி நான் ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளையை வரவழைக்கிறாங்க. இதை எதிர்த்துட்டு குடும்பமே சாமுண்டீஸ்வரி எதிர்க்காங்க. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன் மனசுல உனக்கு என்னதான் நினைப்பு இருக்குது, கார்த்தி ரேவதி சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது உன்னுடைய வீம்புக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜராஜன் ரேவதி எல்லாருமே திட்டவும், ஆனாலும் சாமுண்டீஸ்வரி தன்னுடைய முடிவுல கொஞ்சம் கூட மாறாம வெளியூர்ல இருந்து மாப்பிள்ளையை வரவழைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜாக்கை பார்த்ததுமே உடனே மயில்வாகன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் தான் மாப்பிள்ளையா, இவன் சரியான ரோஸ் முழுக்கெல்லாம் என்னமோ பாலை கலந்து வந்த மாதிரிக்கெல்லாம் இருந்துட்டு இருக்குது, இவன் மோரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்திக்கு கால் தூசி வருவானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில்வாகனை திட்டிக்கிட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா என்ன மாப்பிள்ளை வெளியே நின்றுட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜாக் சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் ரேவதியோட கணவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த நிற்கிறாம்லாம் இவன் தான் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லவும் உடனே என்ன ஹலோ மாப்பிள்ளை நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கேட்டுட்டு இருக்கவும் உடனே கார்த்தியும் ஆமா அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, கை கொடுங்க அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் கை கொடுக்குறாங்க. அப்போ உடனே சொல்கிறாங்க, சரி ரேவதி இதெல்லாம் இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு தான், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம 2 பேரும் தான் ஜோடியாக இருக்க போகிறோம், நான் உங்களிடத்துல தாலி கட்ட போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்லேயே இருக்க போகிறது கிடையாது, நம்ம வெளியூருக்கு பெயர போகிறோம், பறந்து பெயர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி கோவத்தோடையே அப்படியே முணுமுணுத்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே மயில்வாகனை யார் வெளியூருக்கு போக போகிற, யாரை ஓட விரட்ட போகிறோன்னு கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சிடும், அது எதுக்காக 6 மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனும் ரோஹிணி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வாங்க மாப்பிள்ள நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட ரேவதி ராஜராஜன் மயில்வாகனம் ரோஹிணி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவன் 1 வாரம் கூட தாங்க மாட்டான், இவனை பாரு அடுத்தது ஓட நம்ம விரட்ட வேண்டியது அப்படிங்கும்போது எதுக்காக தான் சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரிக்கெல்லாம் தப்பான முடிவு எடுக்கிறாளோ எனக்கு தெரியல, என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா, கோவத்தில் அவள் என்ன முடிவு எடுக்கிறேன்னு அவளுக்கே தெரிய மாட்டேக்கு அப்படின்னு ராஜராஜன் திட்டிகிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க என்ன தான் பண்ணினாலும் சரி தான், கடைசியில் எதுவும் நடக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் மாப்பிள்ள எனக்கு என்னமோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நான் சொல்கிறது கேளுங்க, பேசாமல் ரேவதி நீங்கள் அழைச்சிட்டு நீங்கள் அங்கே வீட்டுக்கு போயிருங்க, நீங்கள் இங்கே இருந்தாக்கி இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ ரேவதியும் சொல்கிறாங்க, ஆமாங்க எதுக்காக நம்ம இங்கே இருக்கணும், நம்ம வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அப்படி நான் போகிறதா இருந்தால் நான் இப்போமோ போயிருக்க மாட்டேன்னா, ஆனால் அதுக்காகவா நான் வந்தேன், நான் எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இங்கே வந்தேனோ அது நிறைவேறவே இல்லையே, அதுக்காக தானே நாங்கள் இருக்கிறேன், 2 குடும்பமும் ஒன்று சேரணும், அது மாதிரிக்கு பாட்டியும் தாத்தாவும் அவங்க அம்மாவோட கதைக்கு அவங்க காரணம் இல்லைங்க அப்படிங்கிறது நான் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும், அது மட்டும் இல்லாமல் கோயில் கும்பாபிஷேகம் பாட்டி ஆசைப்பட்டபடியே உங்கள் கையால் அது நடக்கணும், அது எல்லாமே நிறைவேறணும்னா நான் இங்கே இருந்தால் தான் முடியும், அதுக்காக தானே நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள, ஆனால் இவன் இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை பண்ணும்போது எனக்கு பார்த்தாலே கோவமாக வருது, இவ பாருங்களேன் ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எங்கே இருந்தோ ஒருத்தனை அழைச்சிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில்வாகனை சொல்கிறாங்க, மாமா நானும் அத்தை சொல்லும் போது என்னமோன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இவனை பார்த்தாலே தெரியலையா, இவனை 2 நாளையில நான் ஓட விரட்டுறேன் பாருங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கவும் உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவன் வரட்டும் அவன் முகத்திலேயே வெந்நீர் கோரி ஊற்றி விட்டுறது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்க கார்த்தி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, ரேவதி நீ கொஞ்சம் அமைதியா இரு, கண்டிப்பா உங்க அம்மா நினைக்கிறது எதுவும் நடக்க போறது கிடையாது, அதனால நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா அம்மா அப்படி பேசுறதும் நடவடிக்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கும்போது சரி
சரி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஜாக்கை தான் காட்டுறாங்க. அப்போ சாமுண்டி ஸ்ரீ கிட்ட வந்து அவங்க ஜாக் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்க பாருங்க ஆண்டி, நான் ரேவதிக்காக வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உங்க எல்லாருக்குமே வந்து நான் வந்து பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கவும், அப்ப ரேவதிக்கு பார்த்தோம்னா அவங்க மாடல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இங்கே பாரு ரேவதி, இந்த மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நீ என் கூட வார, நம்ம ராத்திரி போல் நம்ம வெளியே போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே ரேவதி வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னது இந்த மாடல் ட்ரெஸ் நான் போட்டுட்டு நான் உன் கூட வெளியே வரணுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமாம் நம்மளுக்கு தான் கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால என்ன இதெல்லாம் வந்து அங்கே சகஜமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாமுண்டிச்சிரியும் வந்து ரேவதி மாப்பிள்ள தான் ஆசைப்படுறாருலாம், அப்புறம் என்ன அப்படிங்கும்போது, அம்மா நீங்கள் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எங்க பாரு ரேவதி அவர் ஆசைப்படுறாருலா, நீ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க, அவர் வந்து அந்த ஊர்ல இருந்தவர், அதனால வந்து அந்த மாதிரிக்கா மாடல் ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கிறாரு, அவர் வந்து உனக்காக ஆசைப்பட்டு வாங்கி வந்திருக்கிறாரு, அதை போட்டுக்கிட்டு நீ அவர் கூட வெளியே போகணும் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ரேவதி சொல்றாங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் ஒன்றும் அந்த ஊர்ல இருக்கல, நான் இங்க தானே இருந்துட்டு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம இவன் எனக்கு யாராக்கும், இங்க பாருங்க தேவலாம் இந்த மாதிரிக்கு நீங்க பண்ணிட்டு இருக்காதீங்க, அப்புறமா நான் இவனை வந்து இப்பவுமே அடிச்சு பத்தி அனுப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சாமுண்டிச்சிட்டு இருந்து என்ன ரேவதி இப்படி சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கிற, நல்லவேளை மாப்பிள்ளை நீ பேசுறதை கவனிக்கல, நான் சொல்றதை கேள் அப்படிங்கும்போது, இங்க பாருங்கம்மா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா நான் வீட்டை விட்டு எங்கேயாவது நான் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே வந்து சாமுண்டிச்சிருந்து சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, அவ இந்த ஊர்ல வளர்ந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம அவளுக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, நீங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ரேவதியை அழைச்சிட்டு நீங்க வந்து வெளியூருக்கு போனதுக்கு அப்புறமா உங்க இஷ்டப்படி அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து கொடுங்க, அவ போட்டுக்கிட்டு வரும் அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி இன்னும் இப்படிலாம் இருக்கிறா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இல்ல மாப்பிள்ள அவ கிராமத்துல இருந்துட்டாளா, அதனால அவளுக்கு இதெல்லாம் வந்து பழக்கம் இல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவங்க சமாளிக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து கோபத்தோட வரவும், அப்போ கார்த்தி வந்து அங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன ரேவதி என்ன ஆச்சு அப்படிங்கும் போது, பாருங்க அந்த ஆள் என்னெல்லாம் பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி உடனே சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அவர் அந்த ஊர்ல இருந்தனால அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு, அதுக்காக நீ எதுக்காக கவலைப்பட்டு இருக்கிற, அப்படி வந்து கூப்பிட்டுட்டாக்கி நான் விட்டுருவேன்னா என்ன ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அது எனக்கு தெரியுங்க, ஆனா இப்படிலாம் கூப்பிடும் போது எனக்கு கோவமா வருது அப்படிங்கவும், அப்ப சந்திரகலா வந்து பாக்குறாங்க, இது போற போக்கே சரியில்லை, 6 மாசம் வரைக்கும் இருந்தாய்க்கு தாங்காது, ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி கார்த்தி கெட்டின அந்த ரேவதி கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்ட வைக்கணும், அதே நேரத்தில் ஜாக் மூலமாக வந்து நம்ம ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வச்சிடணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. உடனே சாமுண்டிச்சிரிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க, அக்கா நான் சொல்கிறது கேளு, 6 மாதம் கழியிற வரைக்கும்லாம் இது தாங்காது, ஏன்னா அந்த கார்த்தியும் மயில் வாகனம்லாம் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த குடும்பத்தில் உனக்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், நம்ம 2 வரையும் தவிர மற்ற எல்லாருமே வந்து அவன் பக்கம்தான், அதனால வந்து அவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ஜாக்கை இங்கிருந்து விரட்டி விடுறதுக்காகவே இருப்பாங்க அப்படிங்கவும், நீ என்ன சொல்ற சந்திரா, 6 மாசம் கழிஞ்சாதானே உங்களுக்கு டைவர்ஸ் ஆகும் அப்படிங்கும்போது, நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இவங்களுக்கு தாலி கட்டி வச்சிடலாம், அந்த ஜாக் மூலமா நம்ம ரேவதி கழுத்துல தாலி கட்டிடலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கும்போது, அவன் கட்டின தாலி தான் வந்து ரேவதி கழுத்துல இருக்குது அப்படிங்கும்போது, அதை ஏதாவது சூழ்ச்சி பண்ணி ரேவதி கழுத்துல இருந்து அந்த தாலியை கலட்ட வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜாக் மூலமா ரேவதி கழுத்துல தாலியை கட்ட வச்சிடணுங்க அப்படிங்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் வந்து சரிப்பட்டு வருமா, சட்டப்படி இதெல்லாம் தப்பாச்சு அப்படிங்கும்போது, அக்கா நீ என்ன சொன்னாலும் சரிதான், சட்டப்படிலாம் வந்து தப்பா இருந்தாலும் எப்போ ஊருக்கு முன்னாடி வந்து நம்ம காசு வெட்டி போட்டோமோ அப்பமே அவனுக்கும் ரேவதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு முடிஞ்சு போச்சுது. ஆனா அதுக்கு பிறகு சட்டப்படி அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து அமைதியாக இருந்துட்டு இருக்கிறோம். அதனால இப்போ வந்து அவன் கார்த்தி வந்து கெட்டின தாலி ரேவதி கழுத்துல கிடந்தாலும் அதுக்கு எந்தவித அர்த்தமும் கிடையாது, ஏன்னா எப்போ காசு வெட்டி போட்டோமோ அப்பமே வந்து 2 பேரும் பிரிஞ்ச மாதிரிக்கு தான், அதனால அவ கழுத்துல கிடக்கிற தாலியை ஏதாவது பூஜை பரிகாரம்னு சொல்லி கலட்ட வச்சிடணும், அதுக்கு பிறகு ரேவதியை இந்த மாதிரிக்கு ஏதாவது தூங்க வச்சு அவ கழுத்துல ஜாக்கு வச்சு தாலி கட்ட வச்சிடணும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்றதெல்லாம் சரியா தான் இருக்குது, ஆனா இதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கும்போது நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உடனே சாமுண்டிச்சிரியும் வந்து சந்திரகலா போற திட்டத்துக்கு வந்து அவங்களும் வந்து சரி அப்படின்றதாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சாமுண்டிச்சிரி வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க, அங்க பாரு ரேவதி, ஒரு பரிகார பூஜை இருக்குது, அதனால நம்ம வந்து இந்த மாதிரிக்கு கோயிலுக்கு போக வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது திடீர்னு என்ன பரிகார பூஜை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது, உன் வாழ்க்கை தான் இந்த மாதிரிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கலாம், அதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கும்போது, இங்க பாருங்கம்மா என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா பிரச்சனையும் நீங்க ஏற்படுத்துறது தான் அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு நான் தான் சொல்றோம்ல பரிகார பூஜை இருக்குன்னு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ உடனே அப்ப எல்லாரும் வாங்க போகலாம் அப்படிங்கும்போது, எல்லாரும் ஒண்ணு வேண்டாம் நம்ம மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரேவதிக்கு வழக்கம் போல சந்தேகம் வந்துருச்சுது. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ கார்த்தி
சாவித்திரி சொல்றாங்க, சரி ரேவதி நீ போ, என்ன நடக்குன்னு பார்க்கலாம், நானும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதே மாதிரிக்கும் வந்து சாமுண்டீஸ்வரி செய்யறதுக்காக துணிகிறாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணாங்க, கார்த்தி வந்து கண்டிப்பா நடக்க விட மாட்டாங்க. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.